hearts. இதோட இருதயத்தை திறந்து And let's receive His word with thanks. இதோ நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வோம். I'm going to share from Romans chapter number 15. இதோ ரோமன் எழுதின அதிகாரத்திலிருந்து நான் இன்றைக்கு பேச போகிறேன். Romans chapter number 15. 15வது அதிகாரத்திலிருந்து we are going to meditate few scripture verses. சில வசனங்களை அந்த இடத்தில் வைத்து நாம் தியானிக்க போகிறோம். You see the situation that is prevailing around the world. இந்த உலகத்தில் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். It is very very dangerous. மிகவும் ஒரு அபாயகரமான சூழ்நிலையாக இருக்கிறது. We live in a terrible very very tough times. இது மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை வழியாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். The COVID situation is இந்த கோவிட் சூழ்நிலையானது becoming worse. நாளுக்கு நாள் அது மோசமாகி கொண்டிருக்கிறது. In India, இந்திய தேசத்திலே வைத்து more than 1 lakh people have died. 1 லட்சம் மேலாக மக்கள் இறந்து போயிருக்கிறார்கள். It's a very very big number. அது ஒரு பெரிய நம்பராக இருக்கிறது. This COVID has taken more than 1 lakh lives. இந்த கோவிட் சூழ்நிலையானது 1 லட்சம் மேலான மக்களை கொன்று போட்டிருக்கிறது. And India has already become a COVID capital of the world. இந்தியாவானது கோவிட் தலைநகரமாகவே மாறிவிட்டது. Everyone are affected in many different ways. ஒவ்வொருவரும் வேறு வேறு விதமாக இந்த கோவிட் சூழ்நிலையினாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். COVID never spared a single soul. ஒரு ஆத்துமாய் கூட அது விட்டு வைக்கவில்லை. From the little one to the older ones. சிறியோர் முதல் முதியோர் வரை Everyone are affected. இந்த கோவிட் சூழ்நிலையிலே அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். In many ways. பல வழிகளில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். COVID has not spared even a child that is in the mother's womb. ஒரு தாயின் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையை கூட அந்த கோவிட் விடவில்லை. Even the little one சிறு குழந்தைகள் கூட that has not seen the world yet. இந்த குழந்தைகள் இந்த உலகத்தை இன்னும் பார்க்கவே இல்லை. That little one is also affected in some way. இப்படிப்பட்ட சிறு பிறக்காத குழந்தைகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். When a pregnant woman goes to the hospital கர்ப்பிணி ஸ்திரீகள் ஹாஸ்பிடலுக்கு போகும்போது to கூட take some tests, ஏதோ ஒரு டெஸ்ட் எடுப்பதற்காக you know the anxiety of that pregnant woman. அந்த ஸ்திரீ உள்ள இருக்கிற அந்த அவள் மனதில் இருக்கிற காரியத்தை அறிவீர்கள். She is gripped with fear. அவள் உள்ளத்தில் ஒரு பயம். She goes to the lab இதோ அந்த லேபுக்கு செல்கிறார்கள் for some tests. ஏதோ ஒரு டெஸ்ட் எடுக்கும்படியாக. She is so concerned about the reports. அந்த என்ன ரிப்போர்ட் வருமோ என்று ஒரு மனதிலே ஒரு so much stress and anxiety. இப்படியாக பலவிதமான ஒரு சூழ்நிலை வழியாக அவர்கள் சென்று when that pregnant woman goes through this, இதோ இப்படியாக அந்த ஸ்திரீயானவள் அந்த ஹாஸ்பிடலுக்கு போகும்போது even the little one that is in the womb அவளுடைய வயிற்றிலே இருக்கும் அந்த சிறு பிள்ளையானது கூட is affected in some way. ஏதோ இப்படிப்பட்ட காரணத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. So we live in such kind of a terrible situation. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மோசமான சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். In this situation, இந்த சூழ்நிலையிலே what everyone are looking for, எதை நாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம்? we are looking for a vaccine. ஒரு வேக்சினுக்காக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். all are expecting a vaccine. இதோ இந்த வேக்சினுக்காக நாம் எல்லோரும் எதிர்பார்ப்போடு கூட we இருக்கிறோம். watch the news. நாம் நியூஸை பார்க்கிறோம். all the updates. அதில் வருகிற எல்லா செய்திகளையும் பார்க்கிறோம். some are saying சிலர் இப்படியாக சொல்கிறார்கள், before the end of this year இந்த வருடம் முடிவதற்குள்ளாக we would get a vaccine. இந்த வேக்சின் நமக்கு கிடைக்கும் என்று. nearly 200 vaccines are getting ready. இதோ 200 வகையான வேக்சின்ஸ் இதற்காக தயார் நிலையில் இருக்கிறது. so people are anxiously waiting for the vaccine to come out. இப்படியாக ஏதாவது ஒரு வேக்சின் வராதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். so this morning இந்த காலை வேளையிலே and I want to tell you, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, you watch the news. நீங்கள் நியூஸை பார்க்கிறீர்கள். you are being updated by all these latest news. இப்படியாக பலவிதமான செய்திகளை நாம் கேட்கிறோம். keep that aside. அந்த செய்திகளை எல்லாம் தள்ளிவிட்டு we are looking unto God. நாம் தேவனை நோக்கி பார்க்கிறோம். we are looking unto God. நாம் தேவனை நோக்கி பார்க்கிறோம். so the vaccines, இந்த வேக்சின்ஸ் ஆனது, who is behind these vaccines? யார் இந்த வேக்சினுக்கு பின்பாக இருக்கிறார்கள்? scientists are behind the vaccines. இந்த விஞ்ஞானிகள் இதற்கு பின்பாக இருக்கிறார்கள். who is behind scientists? இந்த விஞ்ஞானிகளுக்கு பின்பாக இருப்பது யார்? science is behind scientists. இதோ விஞ்ஞானிகளுக்கு பின்பாக இருப்பது விஞ்ஞானம். are you here? இங்க தான் இருக்கீங்களா? science is behind this vaccine. இந்த விஞ்ஞானம் இந்த வேக்சின் கண்டுபிடிப்பதற்கு காரணமாக who இருக்கிறது. is behind science? இந்த விஞ்ஞானத்துக்கு பின்பாக இருப்பது யார்? nature is behind science. இயற்கையானது விஞ்ஞானத்தோடு கூட இருக்கிறது. who is behind nature? யார் இந்த இயற்கைக்கு பின்பாக இருப்பது? God, our creator, is behind nature. படைத்த தேவன் அதற்கு பின்பாக இருக்கிறார். hallelujah. Hallelujah. so we need to look to the God who created everything. ஆகவே நம்மை
படைத்த தேவனை நோக்கி நாம் பார்க்க We வேண்டும். need to fix our eyes on God who is behind everything. இதற்கு பின்பாக இருக்கிறவர் மேல் நம்முடைய கண்கள் இருக்க வேண்டும். This morning, இந்த காலை வேளையிலே when I received a newspaper, நான் காலையில எனக்கு அந்த நியூஸ் பேப்பர் கையில கிடைத்த பொழுது I read only the headlines in the morning. அந்த தலைப்பு செய்தியை மட்டும் தான் நான் பார்ப்பேன். This is Deccan Herald. இது டெக்கான் ஹெரால்ட் பத்திரிகையாகும். When we are all hoping இப்படியாக நாம் நம்பிக்கையோடு that காத்திருக்கிறோம். the vaccine would come anytime இந்த வேக்சின் எப்போது சீக்கிரம் வரும் at the என்று end of the year, இந்த வருட முடிவுக்குள்ளாக look at this headline. இந்த தலைப்பு செய்தியை It பாருங்கள். says, don't pin hopes on a COVID vaccine. இதோ இந்த கோவிட் வேக்சின் வரும் என்று நம்பிக்கை வைக்காதீர்கள். It may be a 2-year wait. அது 2 வருடம் கூட ஆகலாம். The task of delivering the vaccine to over 1.3 billion Indians is a massive exercise. இப்படியாக 1.3 பில்லியன் மக்களுக்கு இந்தியர்களுக்கு இது போய் சேர வேண்டும் என்றால் அது மகா பெரிய காரியமாகும். So this is a disappointing news. இது நமக்கு ஒரு சோர்வை உண்டு பண்ணுகிற ஒரு செய்தியாக Keep all these news aside. இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் நாம் தள்ளிவிட்டு What God is saying to you and I. உங்களுக்கும் எனக்கும் தேவன் என்ன சொல்கிறார்? Turn with me to Romans chapter number 15. ரோமன் 15வது அதிகாரத்திலே Romans chapter number 15. 15வது அதிகாரத்திலே Verse number 13. 13வது வசனத்திலே This is Paul's prayer to the church. இது சபைக்காக பவுல் ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கிறது. Paul is telling the Romans. பவுல் இப்படியாக ரோமரிடத்திலே We பேசுகிறார். do not know what situation these Romans were going through. இந்த எந்த சூழ்நிலை வழியாக அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் என்று நமக்கு தெரியாது. What was bothering them? அவருடைய மனதில் வைத்து எது அவர்களை மிகவும் தாழ்ந்து கொண்டிருக்கிறது? What was robbing their peace and joy? அவருடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எது எடுத்து செல்கிறது? We don't know what was their concern. அவருடைய கன்சர்ன் என்னவாக இருந்தது என்று But நமக்கு Paul தெரியாது. wanted to address this issue. ஆனால் அவர்களிடத்தில் பவுல் இப்படியாக பேசினார். Paul wanted to comfort them. இது அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க விரும்பினார். Paul wanted to bless them through God's word. தேவனுடைய வார்த்தையை வைத்துக்கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்க Paul விரும்பினார். wanted to encourage them through God's word. இதோ தேவ வசனத்தினால் அவர்களை உற்சாகப்படுத்த விரும்பினார். Paul says, as a pastor, அவர் ஒரு போதகராக என்ன சொன்னார் as a என்றால், leader, ஒரு தலைவராக என்ன சொன்னார் this is என்றால், my burden. இது என்னுடைய பாரமாக இருக்கிறது. This is my prayer. இது என்னுடைய ஜெபமாக இருக்கிறது. This is my desire. இது என்னுடைய வாஞ்சையாக இருக்கிறது. Paul says, பவுல் இப்படியாக may the சொல்கிறார். God of hope இதோ நம்பிக்கையின் தேவன் fill you with all joy and peace as you trust in him, எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக so that you may overflow with hope by the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு Paul says, பவுல் சொல்கிறார், you and I serve God who is God of hope. நானும் நீங்களும் கூட இந்த நம்பிக்கையின் தேவனை நாம் சேவிக்கிறோம். Hallelujah. Open your mouth and say, God of hope. வாய்களை திறந்து சொல்வோம், God of hope. நம்பிக்கையின் The தேவன். God whom you and I serve. நானும் நீங்களும் இப்படியாக சர்வ் பண்ணுகிற அந்த தேவன், The God whom you and I worship. நாம் இப்படியாக துதிக்கிற அந்த தேவன், He is a God of hope. அவர் நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறார். So what is hope? நம்பிக்கை என்றால் என்ன? Hope is நம்பிக்கை a என்றால் feeling of expectation. ஒரு விதமான எதிர்பார்ப்பு, A feeling of expectation. அது ஒரு விதமான எதிர்பார்ப்பாக And a இருக்கிறது. desire for a particular thing to happen. ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்கிற வாஞ்சை இல்லது ஒரு ஆசையாக இருக்கிறது. We are hoping that a vaccine will come soon. நாம் இப்படியாக நம்பிக்கை வைக்கிறோம், ஒரு வேக்சின் கூடிய விரைவில் வரும் என்று. Medicine will come soon. அதற்குண்டான மருந்து வரும் என்று. Many people are affected. இது நிறைய பேர் இதனால் We are பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். hoping that they would recover soon. அவர்கள் எப்படியாவது இந்த பாதிப்பிலிருந்து வெளியே வருவார்கள் Parents என்று. are telling இப்படியாக பெற்றோர்கள் சொல்கிறார்கள். the school authorities and to the government authorities, இப்படியாக ஸ்கூல்ல இருக்கிற அந்த தலைமையில் இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள், until vaccine is released, இந்த வேக்சின் வராவிட்டால் we cannot send our children to the school or college. எங்கள் குழந்தைகளை நாங்கள் பள்ளிக்கோ இல்ல கல்லூரிகளுக்கோ செல்ல அனுமதிக்க முடியாது என்று. IT guys are saying, இதோ ஐடியில வர்க் பண்றவர்கள், வேலை செய்கிறவர்கள் IT இப்படியாக companies are சொல்கிறார்கள். saying, அவர்கள் இப்படியாக சொல்கிறார்கள், until we see vaccine, இந்த வேக்சின் வரவில்லை என்றால் we will never ask employees to come. இதோ எங்களோட கூட வேலை செய்கிறவர்கள் ஆபீஸ்க்கு வர வேண்டிய அவசியம் இல்லை என்று. Until then, let them work from home. அவர்கள் வீட்டிலே இருந்து வேலை செய்ய வேண்டும் என்று. So we are all hoping for a vaccine. இப்படியாக ஒரு வேக்சின் வர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு We are all hoping that normal life will resume soon. இதோ நம்மளுடைய
சகஜ வாழ்க்கை திரும்பவுமாக வர வேண்டும் என்று நினைக்கிறோம். And the list goes on. இப்படியாக நம்முடைய பட்டியல்கள் போய்க்கொண்டே A இருக்கிறது. feeling of expectation. இப்படியாக அது ஒரு எதிர்பார்ப்பின் உணர்வாக And a இருக்கிறது. desire for some particular thing to happen. ஏதோ ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை. I do not know what is your expectation right now. இப்பொழுது உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது என்று எனக்கு What தெரியாது. is robbing your peace? உங்களுடைய சமாதானத்தை எது குலைத்து போடுகிறது? What is robbing your sleep? உங்களுடைய தூக்கத்தை எது குலைத்து போடுகிறது? What is affecting your family? உங்களுடைய குடும்பத்தை எது பாதிக்கின்றது? What is disturbing your family relationship? உங்களுடைய குடும்ப உறவை எது பாதித்து போடுகிறது? I do not know. எனக்கு தெரியாது. But we are all expecting something to happen. ஆனால் நாம் எல்லோரும் ஏதோ ஒன்று நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு கூட What is இருக்கிறோம். hope? அது நம்பிக்கை என்றால் என்ன? Hope is being able to see that there is light despite all of the darkness. இதோ நம்மை சுற்றி இருள் இருந்தாலும் அந்த இருளின் வழியாக வெளிச்சத்தை காண்பதே நம்பிக்கை. People in the world are in darkness. இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் இருளின் வழியாக செல்கிறார்கள். World is sinking in deep darkness. இருளுக்குள்ளாக இந்த உலகம் சென்று But கொண்டிருக்கிறது. despite அப்படி இருந்தாலும் all these situations, இப்படியாக சூழ்நிலைகள் இருந்தாலும் we expect something. ஏதோ ஒன்று நடக்க வேண்டும் We என்று expect God of light இதோ வெளிச்சத்தின் தேவன் to shine upon you and I, உங்கள் மேலும் என் மேலும் பிரகாசிக்க so வேண்டும் that you and என்று. I can reflect the same to the dying world. இதோ இந்த மரித்துக் கொண்டிருக்கிற உலகத்திற்கு அந்த வெளிச்சத்தை நாம் காண்பிக்கும்படியாக We are hoping இப்படியாக நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். for some breakthrough. ஏதோ ஒரு இடத்தில் அந்த இடத்தில் ஒரு நடக்க வேண்டும் என்று. We are hoping for some miracle. ஏதோ ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று. We are hoping some an answer. ஏதோ ஒரு அதற்கு பதில் வர வேண்டும் என்று. We are hoping for some solution. இதற்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன், ஒரு விடை கிடைக்க வேண்டும் We என்று. are hoping the situation to change. இப்படியாக சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று. We have no choice நம்மிடத்தில் ஒரு சாய்ஸ் கிடையாது. but to look to the God இந்த இடத்தில் தேவனை பார்ப்பதை who தவிர is God of hope. அவர் நம்பிக்கையின் தேவனாக What a இருக்கிறார். blessed people we நாம் are. எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட What a ஜனங்கள். blessed people we நாம் are. எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். Hallelujah. He is a God of hope. அவர் நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறார். Paul says, பவுல் சொல்கிறார், may this God of hope இந்த நம்பிக்கையின் fill தேவனானவர் you with all joy. உங்களுக்கு எல்லாவித சந்தோஷத்தினாலும் நிரப்புவாராக. Let this be a prayer for your family. இதோ இதுவே உங்களுடைய குடும்பத்திற்கான ஜெபமாக Let this be இருக்கட்டும். a prayer for your children. இது உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜெபமாக இருக்கட்டும். As a pastor, ஒரு போதகராக this is my prayer for my family, for my congregation. இது என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய சபைக்கும் உண்டான ஜெபமாக இருக்கிறது. You know, I have so much burden. எனக்கு நிறைய பாரம் உண்டு. Every day I get text messages. இப்படியாக தினம் எனக்கு மெசேजेस வருகின்றது. Every day I get telephone calls. எனக்கு டெலிபோன் கால்ஸ் வருகிறது. Everywhere எல்லா இடத்திலும் you இருந்து hear the news of death and destruction. இப்படியாக அழிந்து போகிற சாவின் காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். I went to Malaysia last I think February. பிப்ரவரி மாதத்திலே வைத்து நான் மலேசியா தேசத்திற்கு சென்றேன். I think my first meeting. அங்கே என்னுடைய முதலாவது மீட்டிங் அது. Neng worship leader. அது மிகவும் வாலிபனான ஒரு Very worship talented leader. worship leader. அவர் நல்ல ஒரு டாலண்டான ஒரு வர்ஷிப் லீடர். He is the pillar of the church. அந்த சபைக்கு வைத்து ஒரு தூணாக இருந்தார். Such an energetic young man. அது உற்சாகம் நிறைந்த ஒரு வாலிப He மகன். was leading the worship. அவன் அந்த வர்ஷிப்பை லீட் பண்ணுகிற மகனாக And இருந்தான். I visited the church a second time. அந்த இரண்டாவது முறையாக அந்த சபைக்கு நான் சென்ற He was பொழுது there serving people. அந்த இடத்திலே வைத்து மக்களுக்கு சர்வ் பண்ணி Pillar of the கொண்டிருந்தார். church. அவர் அந்த சபையின் தூணாக இருந்தார். Next month his marriage is fixed. அடுத்த மாதம் அவருக்கு திருமணம் நடக்க He was வேண்டியிருந்தது. preparing. He was all excited. அவர் மிகவும் உற்சாகமாக தன்னுடைய திருமணத்திற்காக தயார் செய்து The entire கொண்டிருந்தார். church was excited. அந்த முழு சபையும் பார்த்தீர்கள் என்றால் உற்சாகமாக Last இருந்தார்கள். week we got a message போன வாரம் எங்களுக்கு ஒரு செய்தி வந்தது. that he fell sick. அவர்களுக்கு உடல் சுகவீனமானது என்று. Some problem in his head. இதோ அவருடைய தலையிலே வைத்து ஏதோ ஒரு பிரச்சனை. He was rushed to the hospital. ஹாஸ்பிடலுக்கு அவர் எடுத்து He செல்லப்பட்டார். underwent surgery. அந்த இடத்திலே வைத்து அவருக்கு அறுவை சிகிச்சை That நடந்தது. worship leaders, a sister, sent to voice message. அவருடைய சிஸ்டர் ஆனவர்கள் எனக்கு இப்படியாக ஒரு மெசேஜ், வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. Literally begging us, crying and asking us to pray. அழுது கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக But after கேட்டுக்கொண்டார்கள். the surgery, ஆனால் அந்த சிகிச்சை, அறுவை சிகிச்சை he ஆன went to be with his Lord. அவர் இந்த உலகத்தை விட்டு தேவனிடத்திற்கு சென்று This விட்டார். is a kind of a situation we are in right now. இப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். Such a
hopeless situation. ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை. But still, ஆனாலும் கூட we know that he is with his master and savior. ஆனால் அந்த சேவியர் அந்த ரட்சிப்பு கொடுக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். God of hope. நம்பிக்கையின் தேவன் Fill you with all joy and peace. உங்களை எல்லா விதமான சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நிரப்புவாராக. God of hope. இது நம்பிக்கையின் தேவன். Is believer's source of strength. இது ஒரு விசுவாசிக்கு அவரே பலனுக்கு கொடுக்கிற ஒரு ஆதாரமாக இருக்கிறார். Hallelujah. God of hope. அவர் நம்பிக்கையின் தேவனாக He is இருக்கிறார். your source of strength. இதோ உங்களுடைய பலனுக்கு அவரே ஆதாரமாக இருக்கிறார். Amen. You believe that? அதை விசுவாசிக்கிறீர்களா? ஐயோ அப்படியே இருக்கிறீங்களே, பொம்மை மாதிரி ஸ்டாச்சு மாதிரி இருக்கிறீங்களே, ஒன்னு ஆமேன் சொல்லுங்களே. நீங்க சிரிக்கிறது எனக்கு தெரியுது, ஆனாலும் ஒரு ஆமேன் சொல்லுங்களே. Amen. God of hope. நம்பிக்கையின் தேவன். He is a believer's source of strength. இது ஒரு விசுவாசிகளுக்கு கொடுக்கிற பலன் கொடுக்கும் So ஆதாரமாக we need to இருக்கிறார். derive his strength. ஆகவே அந்த பலனை அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள Since we வேண்டும். have a God of hope, இப்படியாக நமக்கு நம்பிக்கையின் தேவன் இருக்கிறபடி we can hope for the situation to change. ஆகவே இந்த சூழ்நிலை மாறும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருப்பது நல்லது. Are you here? We can hope நாம் நம்பிக்கை வைக்கலாம் for the situation to change. இந்த சூழ்நிலை மாறும்படியாக. We can expect to see the light as we go through the dark tunnel. இதோ இந்த இருளின் பள்ளத்தாக்கிலே நாம் போகும்பொழுது கூட அந்த வெளிச்சத்தை காண்போம் என்கிற அந்த நம்பிக்கை. We can hope for our loved ones நமக்கு பிரியமானவர்களும் கூட to recover அவர்கள் அந்த வியாதியிலிருந்து வெளியிலே வரும்படியாக, from their sick bed, from their death bed. இதோ மரண படுக்கையிலிருந்து எழும்பி வரும்படியாக. Many in our church, they are affected. நம்முடைய சபையிலே வைத்து கூட பல பேர் We keep பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். getting text messages. அவர்களிடத்திலிருந்து நமக்கு மெசேजेस வந்து கொண்டிருக்கிறது. Every day hundreds of prayer partners are praying for them. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான ஜெப பங்காளர்கள் அவர்களுக்காக ஜெபித்துக் God of hope. கொண்டிருக்கிறார்கள். இதோ நம்பிக்கையின் தேவன். He is our source of strength. இதோ நமக்கு பலன் தருகிற ஆதாரமாக இருக்கிறார். We hope for our loved ones இதோ நம் விரும்புகிற மக்களுக்காக to ஜெபிக்கிறோம். recover from financial crisis அவர்களுக்கு இருக்கிற பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர and வேண்டும் many என்று other issues. பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து We expect God of hope இதோ நம்பிக்கையின் தேவன் to open doors, அந்த கதவுகளை அவர்களுக்கு திறக்க to வேண்டும் show them favor. இதோ அவர்களுக்கு ஒரு பெரிய ஃபேவரை We காண்பிக்க expect a வேண்டும் என்று, miracle, ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று, a supernatural intervention, இதோ ஒரு பெரிய காரியம் அவருடைய வாழ்க்கையில தேவன் இடைப்பட a வேண்டும் என்று, supernatural encounter. இதோ தேவனுடைய வாழ்க்கையில இடைப்பட வேண்டும் என்று. He is a God of hope, அவர் நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறார். believer's source of strength. இதோ ஒரு விசுவாசியின் ஆதாரமாக இருக்கிறார். You and I should derive his strength. நானும் நீங்களும் கூட அந்த பலனை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். Romans chapter number 15, இதோ ரோமன் 15வது verse அதிகாரத்திலே number 4 says, 4வது அதிகாரத்திலே இப்படியாக பார்க்கிறோம். for whatever was thus written in former days was written for our instruction, that by a steadfast and patient endurance, the encouragement, listen, drawn from the scriptures, we might hold fast to and cherish hope. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நான் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படி முன்பு எழுதியிருக்கிறவர்களை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. Hallelujah. Hallelujah. எங்கிருந்து வருகிறது strength? Where do we get the strength from? எங்கிருந்து வருகிறது நம்பிக்கை? Where do we get the hope from? ஹலோ சொல்லுங்களேன், எங்கிருந்து வருகிறது Where strength? does it come, our strength? எங்கிருந்து வருகிறது நம்பிக்கை? Where do we get the hope from? தேவனுடைய வார்த்தையிலிருந்து. We get it from the word of God. கரங்களை தட்டுங்களே. It is not pastor's words. அது போதகரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை அல்ல. It is not government's words. அது அரசாங்கத்திலிருந்து வருகிற It வார்த்தை is not அல்ல. authorities' words. இது அதிகாரத்தில் இருக்கிறவர்களிடத்திலிருந்து வருகிற It வார்த்தை is அல்ல. not scientists' words. விஞ்ஞானிகளிடத்திலிருந்து வருகிற வார்த்தை அல்ல. It is God's word. அது தேவனுடைய வார்த்தை. That is our source of strength. அதுவே நமக்கு பலன் கொடுக்கிற ஆதாரமாக இருக்கிறது. Lift your hands. கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுவோம். Let's lift our hands கரங்களை உயர்த்தி in this tough situation, இந்த கடுமையான சூழ்நிலையிலே, in this terrible times, இப்படி கடுமையான சூழ்நிலை in this வழியாக, hopeless times. நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே Lift your hands நாம் கரங்களை உயர்த்தி wherever you are. நீங்க எங்க இருந்தாலும் கூட Lift your hands. உங்கள் கரங்களை உயர்த்தி May the God of hope இதோ நம்பிக்கையின் fill தேவன் every one of us நம் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. with every joy. எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும். Lift your hands நீங்கள் கரங்களை and உயர்த்தி say, Lord, இப்படியாக சொல்லுங்கள். I derive your strength நான் என்னுடைய பலத்தை உம்மிடத்திலிருந்து in this பெற்றுக்கொள்கிறேன். situation. இந்த சூழ்நிலையிலே கூட Let me not lose heart. நான் இருதயத்தை விட்டு கொடுக்க
கொடுக்காதபடிக்கு, let me not lose hope, நான் நம்பிக்கையை இல்லாதபடிக்கு, let me not be discouraged. நான் சோர்ந்து போகாதபடிக்கு, I will hold on to you. நான் உம்மை பிடித்துக் கொள்வேன். I will hold on to your words. நான் உம்முடைய வார்த்தையை பிடித்துக் I கொள்வேன். will hold on to your promises. உம்முடைய சத்திய வாக்கை பிடித்துக் கொள்வேன். Make me strong, O Master, இதோ என்னை பெலனுள்ளவனாக மாற்றும். in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே Give God glory. தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். Hallelujah. God is strengthening you and I, இந்த நேரத்தில் வைத்து உங்களையும் எங்களையும் நம்மை பலப்படுத்துகிறார். making you and I strong. நம்மை பலப்படுத்துகிறார். Amen. Amen. Turn to somebody and say, I should be strong. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, I should be strong. நான் பெலனுள்ளவனாக Only இருக்கணும். God's word can make us strong. தேவனுடைய வார்த்தை மட்டுமே நமக்கு அந்த பலத்தை கொடுக்க முடியும். Hallelujah. ஹalleluya. God of hope. நம்பிக்கையின் தேவன். Believers, source of strength. அவர் ஒரு விசுவாசிக்கு பலன் கொடுக்கிற ஆதாரம். You derive the strength. அவரிடத்திலிருந்து அந்த பலத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். Listen, when you and I say, இப்படியாக நாம் சொல்லும் பொழுது, when I say, நான் சொல்லும் பொழுது, I am strong, நான் பலனுள்ளவன், because ஏனென்றால் I derive his strength from his word. அவருடைய வார்த்தையிலிருந்து என்னுடைய பலத்தை நான் Are you பெற்றுக்கொள்கிறேன். here? இங்க இருக்கிறீங்களா? Are you here? Time and again God gives us strength நமக்கு அவர் எப்பொழுதும் அந்த சத்துவத்தை அந்த பலத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். to face the challenge head on. இதோ நம்முடைய வாழ்க்கையில வருகிற சவால்களை எதிர்நோக்கும்படியாக, Once I receive his strength, அவருடைய பலத்தை நான் பெற்றுக்கொண்ட derive பிறகு, his strength, அவருடைய பலத்தை நான் பெற்றுக்கொண்ட பிறகு, I have an obligation. இதோ எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, I have an obligation. எனக்கு ஒரு கடமை இருக்கிறது. Believers' obligation to bear. இதோ விசுவாசிகளுக்கு என்ன கடமை என்றால், What is your obligation? உங்களுடைய கடமை என்னது? What is my obligation? என்னுடைய கடமை என்னவாக இருக்கிறது? I should defend the weak. இதோ பலவீனமாக இருக்கிறவர்களை தாங்கிக் கொள்ள I வேண்டும். should support the weak. இதோ பலவீனமாக இருக்கிறவர்களை நான் தாங்கிக் கொள்ள I should வேண்டும். go after the weak. இதோ பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு பின்பாக நான் செல்ல வேண்டும். Many people in the world, இந்த உலகத்திலே வைத்த அநேகர் கூட they are weak. They are weak. அவர்கள் மிகவும் பலவீனமாக They இருக்கிறார்கள். have failed. இதோ அவர்கள் தோற்று போனவர்களாக They have இருக்கிறார்கள். backslided. இதோ அவர்கள் பின்மாற்றம் உள்ளவர்களாக They இருக்கிறார்கள். have fallen. இதோ கீழே விழுந்து போனவர்களாக They are இருக்கிறார்கள். depressed and discouraged. இதோ அவர்கள் சோர்ந்து போன்ற நிலைமையிலே இருக்கிறார்கள். Many people have given up on church, இதோ சபைக்கு வருவதை விட்டுவிட்டார்கள். given up on God, இதோ தேவனை ஆராதிப்பதை given விட்டுவிட்டார்கள். up on prayer. இதோ ஜெபிக்கிறதையே விட்டுவிட்டார்கள். They have gone away. தேவனை விட்டு பின்மாறி It is not time for you and I to judge them. இப்படியாக அவர்களை நியாயம் தீர்க்கிற நேரம் அல்ல. It is not time for you and I to condemn them. இதோ அவர்களை நிந்திக்கிற நேரம் அல்ல. It is not time for you and I to criticize them. இதோ அவர்களை குற்றம் சாட்டுகிற நேரம் இதுவல்ல. It is not time for us to gossip. இதோ அவர்களை பற்றி பின்னாடி பேசுவது இது நேரம் We அல்ல. have an obligation. நமக்கு ஒரு கடமை இருக்கிறது. When we derive his strength, இப்படியாக நாம் பலத்தை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் we need to பொழுது, support the weak. இதோ பலவீனமாக இருக்கிறவர்களை தாங்க This is வேண்டும். what the Bible says. அதைதான் நாம் வசனத்திலே வாசிக்கிறோம். Romans chapter number 15, 15வது அதிகாரத்திலே வைத்து verse number 1. ஒன்றாவது வசனத்திலே, This is a beautiful scripture passage. இது மிகவும் அருமையான ஒரு வேத வாக்கியம். This is a powerful இது translation. மிகவும் வல்லமையான ஒரு வாக்கியமாக As for இருக்கிறது. us, then the strong ones, we have a moral obligation to bearing the infirmities of those who are not strong. அன்றியும் பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். I mean, not pleasing ourselves. நம்மையே நாம் பிரியமாய் நடவாமல், Each one of us, நாம் ஒவ்வொருவரும் கூட let him be pleasing his neighbor with a view to his good. பல பலவீனருடைய பலவீனங்களை நாம் தாங்க வேண்டும். Child of God, தேவ பிள்ளையே, we have no time. நமக்கு நேரம் கிடையாது. Turn to somebody and say, we have no time. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்கு நேரம் This is இல்லை. not the time இது நேரம் கிடையாது. to find fault with someone. இதோ மற்றவர்களை குற்றப்படுத்துகிற நேரம் அல்ல. This is not the time to discourage someone. இதோ மற்றவர்களை கீழே தள்ளி போடுகிற நேரம் அல்ல. Each of us, we have our own problems. நாம் ஒருவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. Don't look at the externals. இதோ வெளியரங்கமாக நாம் பார்க்க Don't வேண்டாம். tell these people have no problem. அவர்களை பார்த்து அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று They seem to சொல்லாதீர்கள். be very happy. இதோ அவர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. They seem to be very comfortable. அவங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே இருக்கு. Never judge them. இப்படியாக அவர்களை நியாயம் தீர்க்காதீர்கள். Never tell. இப்படியாக When சொல்லாதீர்கள். you look at someone யாரோ ஒருவரை பார்த்து and their external things, வெளியரங்கமாக அவர்களை நோக்கி, you don't know what is going on the inside. அவர்கள் உள்ளாக
நிமித்தமாக என்ன நடப்பது என்று நமக்கு தெரியாது. Unless you go close to them, அவர்கள் கிட்ட அண்மையில் நாம் செல்லும் பொழுது even if you and I go close to some people, சில இடத்தில் நாம் அவர்களுக்கு க்ளோஸாக நாம் we சென்றாலும் won't know what is going on the inside. அவருடைய இல்லத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு So தெரியாது. that's the reason Paul says, அதன் நிமித்தமாக தான் பவுல் இப்படி சொல்கிறார். since you have become strong, நீங்கள் பலன் அடைந்தபடியினால் now இப்பொழுது you have an obligation உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. to go defend the weak. இதோ பலவீனம் உள்ளவர்களை தாங்குவது. Hallelujah. ஹalleluya. Amen. ஆமென். டைம் இல்லங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, டைம் இல்லன்னு சொல்லுங்களேன். Look at the சிலருக்கு டைம் எங்க தான் கிடைக்குதோ தெரியல, மத்தவங்கள குறிச்சே பேசிட்டு இருப்பாங்க. I don't know how people get time, they keep gossiping about others. இங்க பழைக்கிறதே கஷ்டம். It's so difficult to live now. ஒரு நாளை கடத்துறதே கஷ்டம். It's so difficult to just pass one day. ஆனா சும்மா வம்பு சண்டை பண்ணிட்டு இருப்பாங்க. But they always keep fighting with others. சும்மா மத்தவங்கள குறிச்சு பேசிட்டு இருப்பாங்க. They always keep gossiping about others. எங்க டைம் கிடைக்குது தெரியல. I don't know where do they get their time from. எனக்கெல்லாம் சுத்தமா டைமே கிடையாதுங்க. I just don't have time. ஒரு நாள் விடிஞ்சது அப்படினு சொன்னா Every day when I get up in the morning, எனக்கு முன்னால் அவ்வளவு தேவைகள் இருக்கிறது. I see so many needs before me. I should minister to them. நான் பல பேருக்கு அவர்களை நடத்த I வேண்டும். have my co-workers. என் கூட என் உடன் ஊழியம் செய்கிறவர்கள் I should call them, send them. அவர்களை கூப்பிட வேண்டும், அவர்களுக்கு வேலை தர வேண்டும். So many are hungry. இதோ வெளியிலே வைத்து பசியோடு பலர் So இருக்கிறார்கள். many are in bondage. பலர் கட்டுகளிலே இருக்கிறார்கள். So many have mental issues. இதோ அவர்களுக்கு மனம் பாதிக்கப்பட்ட நிலைமை. So many are in deathbed. இதோ மரண படுக்கையில் பலர் Where இருக்கிறார்கள். will I have time எனக்கு எங்கே நேரம் இருக்கிறது? for gossip, இப்படிப்பட்ட பின்பாக for பேசுவதற்கு, judging, அவர்களை நியாயம் for தீர்ப்பதற்கு, criticizing, அவர்களை குறை for சொல்லுவதற்கு, discouraging? இதோ அவர்களை சோர்ந்து போக No. வைப்பதற்கு. இல்லை, I will never do that நான் எப்பொழுதும் அதை செய்ய because மாட்டேன். I have no time. ஏனென்றால் எனக்கு நேரம் கிடையாது. I know my life is short. எனக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கை குறுகியது. I know my life is fragile. இதோ என்னுடைய வாழ்க்கை மிகவும் குறுகியதாக I want to இருக்கிறது. do something. நான் எதையாவது செய்ய வேண்டும். Amen. Stand with the weak இதோ பலவீனர்களோடு கூட நில்லுங்கள். because God gives me strength time and again. ஏனென்றால் திரும்பவுமாக தேவன் எனக்கு பலனை கொடுக்கிறார். Are you happy? சந்தோஷமாக Give இருக்கிறீர்களா? God glory. தேவனுக்கு மகிமை செலுத்து. Give God glory. Give God glory. A Christian should not be self-centered. ஒரு கிறிஸ்தவன் தன்னை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. Defend the weak இதோ பலவீனர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், தாங்க வேண்டும். through your intercessory prayers. இதோ இப்படிப்பட்ட ஒரு மன்றாட்டு ஜெபத்தின் மூலமாக Defend the weak. இதோ பலவீனர்களை தாங்க Sharing வேண்டும். God's promises. தேவனுடைய வார்த்தைகளை, அவருடைய சத்தியத்தை Defend the weak. பலவீனர்களுக்கு தாங்க வேண்டும். Serving to meet people's felt needs. இதோ அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெருசா நீ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுங்களேன். Just look at your next person, say you don't have to give something big. பெருசா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. You don't have to give something big. அந்த felt need, அந்த அடிப்படை தேவையை பாருங்க. Just see what is your basic needs. Send one meal, that is enough. Send one text, that is enough. ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. Shall we lift both our hands? ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. Let's lift both our hands. ஆண்டவர் இப்பொழுது நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். The Lord has strengthened us right now. நம்பிக்கையின் தேவன் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். God of hope has strengthened us right now. ஹalleluya. ஏதோ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, A big expectation. ஒரு பதிலுக்காக காத்திருக்கிறோம். For an answer we are ஒரு அற்புதத்துக்காக காத்திருக்கிறோம். We are hoping on a miracle. ஒரு வாசல் திறக்கப்பட We காத்திருக்கிறோம். are hoping on an open door. ஒரு நல்ல செய்தி வர காத்திருக்கிறோம். We are hoping for a new ஒரு நல்ல குட் நியூஸுக்காக காத்திருக்கிறோம். good news. We are hoping சூழ்நிலை மாறுவதற்காக We're காத்திருக்கிறோம். hoping on the situation to change. கர்த்தர் நமக்கு நம்பிக்கையா இருக்கிறார். The Lord is our hope. கர்த்தர் நம்பிக்கையா The இருக்கிறார். Lord is our hope. நம்பிக்கை அளித்து நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். He strengthens